வணக்கம் நண்பர்களே. குளிர்காலம் முடிந்து உங்கள் உடல் சோர்வாகவும் ஆற்றல் குறைந்தும் காணப்படுகிறதா? நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விலை உயர்ந்த மருந்துகள் அல்லது டானிக்குகளை தேடுகிறீர்களா? ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். உங்கள் காலடியிலேயே, உங்கள் தோட்டத்தில் அல்லது அருகிலுள்ள வயல்வெளியில் ஜின்செங்கை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த ஒரு புதையல் மறைந்திருக்கிறது என்று நான் சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அது உண்மைதான். இந்த வீடியோவில் பிப்ரவரி மாதத்தில் மட்டும் வெளிப்படும் அந்த அதிசய மூலிகையை எப்படி கண்டுபிடிப்பது, அதன் மண்ணைத் தட்டிவிட்டு அதை அப்படியே பச்சையாக மென்று சாப்பிட்டால் என்னென்ன அற்புதங்கள் நடக்கும் என்பதைப் பற்றி நாம் பார்க்கப் போகிறோம். இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் இனி ஒருபோதும் நீங்கள் சோர்வை பற்றி கவலைப்பட மாட்டீர்கள். வாருங்கள், இயற்கையின் இந்த மாபெரும் கொடையை ஆராய்வோம். பல 100 ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒவ்வொரு கால நிலைக்கும் ஏற்றவாறு எந்தெந்த செடிகள் எந்தெந்த மூலிகைகள் நமக்கு நன்மை பயக்கும் என்பதை அவர்கள் தெளிவாக அறிந்திருந்தனர். ஆனால் காலப்போக்கில் நவீன மருத்துவத்தின் வருகையால் இந்த பாரம்பரிய அறிவு மெல்ல மெல்ல மறைந்து போனது. குறிப்பாக குளிர்காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் பூமியானது தனது ஆற்றலை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளும். இந்த நேரத்தில் நிலத்தண்டியில் உறங்கிக் கொண்டிருக்கும் பல வேர்ச்செடிகள் புதிய ஆற்றலுடன் முளைவிடத் தொடங்கும். அவற்றில் ஒன்றுதான் நாம் இன்று பார்க்கப் போகும் இந்த அற்புத மூலிகை. இதை பிப்ரவரி மாதத்தின் சஞ்சீவி என்று கூட கிராமப்புறங்களில் அழைப்பார்கள். ஜின்செங் போன்ற மூலிகைகள் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. ஆனால் அதைவிட அதிக சத்துக்களும் மருத்துவ குணங்களும் கொண்ட இந்த மூலிகை நம் மண்ணிலேயே விளைந்து நம்மால் கண்டு கொள்ளப்படாமல் இருக்கிறது. இந்த வீடியோவின் மூலம் அந்த இழந்த அறிவை நாம் மீண்டும் மீட்டெடுப்போம். சரி, இந்த அதிசய மூலிகையை எப்படி அடையாளம் காண்பது? முதல் மற்றும் மிக முக்கியமான அறிகுறி அதன் இலைகள்தான். பிப்ரவரி மாதத்தின் மெல்லிய பனி விலகும்போது மண்ணின் மேற்பரப்பில் இருந்து சிறிய அடர் பச்சை நிறத்தில் சற்று சுருண்ட முக்கோண வடிவிலான இலைகள் வெளிவரத் தொடங்கும். மற்ற களைச்செடிகளின் இலைகள் போலல்லாமல் இதன் இலைகளின் ஓரத்தில் மெல்லிய ஊதா நிறக் கோடு ஒன்று ஓடும். சூரிய ஒளி அதன் மீது படும்போது அந்த ஊதா நிறம் லேசாக பளபளக்கும். இந்த அறிகுறியை நீங்கள் ஒருபோதும் தவறவிட முடியாது. பொதுவாக வயல் வரப்புகளிலும் நீர் பாயும் கால்வாய்களின் ஓரங்களிலும் அல்லது அதிகம் பயன்படுத்தப்படாத தோட்டத்தின் மூலைகளிலும் இந்தச் செடி முளைக்கத் தொடங்கும். உங்கள் தோட்டத்தில் இந்த தனித்துவமான இலைகளை நீங்கள் கண்டால் நீங்கள் ஒரு பொக்கிஷத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். அவசரப்பட்டு அதை பிடுங்கி எறிந்து விடாதீர்கள். அது சாதாரண களைச்செடி அல்ல, உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த வந்த ஒரு தேவதை. இரண்டாவது முக்கிய அடையாளம் அதன் வாசனை. நீங்கள் அந்த இலைகளைக் கண்டவுடன் மெதுவாக அதன் அருகில் சென்று ஒரு இலையை உங்கள் விரல்களால் லேசாக கசக்கிப் பாருங்கள். உங்கள் நாசியை துளைக்கும் ஒரு அற்புதமான வாசனையை நீங்கள் உணர்வீர்கள். அது எப்படி இருக்கும் என்றால், மண் வாசனையும் இஞ்சியின் காரமும் லேசான இனிப்பும் கலந்த ஒரு புதுவிதமான நறுமணமாக இருக்கும். இந்த வாசனை வேறு எந்த செடியிலும் வராது. இதுவே இந்த மூலிகையின் தனித்துவமான முத்திரை. சில சமயங்களில் அதிகாலையில் அந்த பகுதியை கடக்கும்போது காற்றில் இந்த வாசனை மிதந்து வருவதை உங்களால் உணர முடியும். இந்த வாசனை அதன் மருத்துவ குணங்களின் வெளிப்பாடு. அந்த நறுமணம் உங்கள் சுவாச பாதையை சுத்தம் செய்து மனதிற்கு ஒருவித புத்துணர்ச்சியை அளிக்கும். இந்த வாசனையை நீங்கள் ஒருமுறை உணர்ந்து விட்டால் அடுத்த முறை நூற்றுக்கணக்கான செடிகளுக்கு நடுவிலும் இதை உங்களால் எளிதாக அடையாளம் காண முடியும். எனவே கண்களால் தேடுவதோடு உங்கள் மூக்கையும் பயன்படுத்துங்கள். மூன்றாவது மற்றும் உறுதியான அடையாளம் அதன் வேர். இலைகளை அடையாளம் கண்ட பிறகு செடியின் அடிப்பகுதியைச் சுற்றியுள்ள மண்ணை மெதுவாக உங்கள் விரல்களால் தோண்டிப் பாருங்கள். மிக ஆழத்தில் செல்ல வேண்டாம். சுமார் 2 முதல் 3 அங்குல ஆழத்திலேயே மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் மனிதனின் சுண்டு விரல் பருமனில் ஒரு சிறிய வேர் இருப்பதை காண்பீர்கள். அதுதான் நாம் தேடும் பொக்கிஷம். அதன் பெயர் மண்ணுளிப் பூண்டு என்று சில பகுதிகளில் அழைக்கப்படுகிறது. இந்த வேரின் மேற்பரப்பில் சிறிய நூல் போன்ற பக்கவாட்டு வேர்கள் இருக்கும். அதன் நிறம் மஞ்சளைப் போல பிரகாசமாக இல்லாமல் சற்று மங்கலான மண் நிறத்தோடு கலந்த மஞ்சளாக இருக்கும்.
நீங்கள் அதை மண்ணிலிருந்து வெளியே எடுத்தவுடன் அதன் உண்மையான நிறத்தையும் வடிவத்தையும் காணலாம். வேரை உடைத்துப் பார்த்தால் உள்ளே லேசான மஞ்சள் நிறத்தில் நார்ச்சத்துடன் காணப்படும். இந்த வேர்தான் ஜின்செங்கை விட பல மடங்கு ஆற்றலைக் கொண்டது என்று நம் முன்னோர்கள் நம்பினார்கள். நவீன அறிவியலும் அதை மெல்ல மெல்ல ஒப்புக்கொள்ளத் தொடங்கியுள்ளது. இந்த மூலிகையின் மிக முக்கியமான பலன் அதன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் திறன். குளிர்காலத்தின் இறுதியிலும் வசந்த காலத்தின் தொடக்கத்திலும் நம் உடல் பலவீனமாக இருக்கும். சளி, இருமல், காய்ச்சல் போன்ற பருவகால நோய்கள் நம்மை எளிதில் தாக்கும். ஆனால் இந்த மண்ணூளிப் பூண்டின் ஒரு சிறிய துண்டை, அதாவது ஒரு பட்டாணி அளவு, நீங்கள் பச்சையாக மென்று சாப்பிட்டால் உங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலம் உடனடியாக தூண்டப்படும். இதில் உள்ள அலிசின் மற்றும் ஜிஞ்சரால் போன்ற சக்தி வாய்ந்த சேர்மங்கள் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை அதிகரித்து உடலுக்குள் நுழையும் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடத் தொடங்குகின்றன. இது ஒரு இயற்கை ஆன்டிபயாடிக் போல செயல்படுகிறது. இதைத் தொடர்ந்து உட்கொண்டு வருபவர்களுக்கு பருவகால நோய் தொற்றுகள் வருவதற்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. உங்கள் வீட்டில் குழந்தைகள் அல்லது வயதானவர்கள் இருந்தால் அவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தேனில் கலந்து கொடுக்கும்போது இதன் சுவை இன்னும் மேம்படும், பலன்களும் இரட்டிப்பாகும். உடனடி ஆற்றல் மற்றும் புத்துணர்ச்சி அளிப்பதில் இந்த மூலிகைக்கு நிகர் எதுவுமில்லை. காலையில் எழுந்ததும் சோர்வாக உணர்கிறீர்களா? நாள் முழுவதும் வேலை செய்ய ஆற்றல் இல்லாமல் தவிக்கிறீர்களா? காஃபி அல்லது டீ குடித்து உங்கள் உடலை மேலும் சோர்வடையச் செய்யாதீர்கள். அதற்கு பதிலாக இந்த வேரின் ஒரு சிறிய துண்டை வாயில் போட்டு மெல்லுங்கள். அதன் லேசான காரமான சுவை உங்கள் நரம்பு மண்டலத்தை தூண்டி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். அடுத்த 10 நிமிடங்களிலேயே உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை உங்களால் உணர முடியும். இது உங்கள் மூளைக்குச் செல்லும் ஆக்சிஜன் அளவை அதிகரித்து உங்களை மிகவும் சுறுசுறுப்பாகவும் கவனமாகவும் உணர வைக்கும். விளையாட்டு வீரர்கள் மற்றும் கடினமான உடல் உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை ஊக்க மருந்து. இது செயற்கை எனர்ஜி ட்ரிங்குகளைப் போல இதயத் துடிப்பை அபாயகரமாக அதிகரிக்காது. மாறாக உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கி நிலையான மற்றும் நீடித்த ஆற்றலை வழங்கும். செரிமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகச் சிறந்த தீர்வாகும். நம்மில் பலருக்கு அஜீரணம், வாயுத் தொல்லை, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டன. இந்த பிரச்சனைகளுக்கு இந்த மண்ணுளிப் பூண்டு ஒரு எளிய மற்றும் சக்தி வாய்ந்த தீர்வை வழங்குகிறது. இதை பச்சையாக மென்று சாப்பிடும்போது வாயில் சுரக்கும் உமிழ்நீருடன் சேர்ந்து வயிற்றில் உள்ள செரிமான அமிலங்களின் உற்பத்தியை இது சீராக்குகிறது. இது உணவை எளிதில் உடைத்து சத்துக்களை உடல் உறிஞ்சுவதற்கு உதவுகிறது. மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கிறது. வயிற்றில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்களை அழித்து நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை இது ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் உங்கள் வயிறு சுத்தமாகி ஒட்டுமொத்த செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருக்கும். உணவுக்குப் பிறகு ஒரு சிறிய துண்டு வேரை மென்று சாப்பிடுவதை வழக்கமாக்கிக் கொண்டால் செரிமானம் தொடர்பான எந்த பிரச்சனையும் உங்களை ஒருபோதும் அண்டாது. இந்த மூலிகையை அறுவடை செய்வதற்கும் ஒரு சரியான முறை இருக்கிறது. கண்டவுடன் செடியை வேரோடு பிடுங்கிவிடக்கூடாது. செடியைச் சுற்றியுள்ள மண்ணை ஒரு சிறிய குச்சி அல்லது உங்கள் விரல்களை பயன்படுத்தி மிகவும் மெதுவாக அகற்ற வேண்டும். தாய் வேருக்கு சேதம் ஏற்படாதவாறு கவனமாக அதை வெளியே எடுக்க வேண்டும். முழு செடியையும் பிடுங்குவதற்கு பதிலாக உங்களுக்கு தேவையான அளவு, அதாவது 1 அல்லது 2 அங்குல நீளமுள்ள வேரை மட்டும் உடைத்து எடுத்துக்கொண்டு மீதமுள்ள செடியை மீண்டும் அதே இடத்தில் நட்டு மண்ணால் மூடிவிடுங்கள். இதன் மூலம் அந்த செடி மீண்டும் துளிர்த்து அடுத்த ஆண்டு நமக்கு பயன்படும். இது இயற்கைக்கு நாம் செய்யும் மரியாதை. மேலும் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் இதை அறுவடை செய்வது மிகவும் சிறந்தது என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் செடியின் ஆற்றல் அதன் வேர்களில் முழுமையாக சேமிக்கப்பட்டிருக்கும். அறுவடை செய்த வேரை ஓடும் நீரில் நன்றாக கழுவி அதன் மீது ஒட்டியிருக்கும் மண்ணை முழுமையாக அகற்ற வேண்டும். இந்த மூலிகையை பயன்படுத்துவதற்கான சிறந்த மற்றும் எளிமையான வழி அதை பச்சையாக மென்று சாப்பிடுவதுதான். வேரை நன்றாக சுத்தம் செய்த பிறகு உங்கள் நகம் அளவுக்கு ஒரு சிறிய துண்டை உடைத்து வாயில் போட்டு நன்றாக மெல்லுங்கள்.
அதன் சாறு உங்கள் வாயில் பரவும்போது லேசான காரம் மற்றும் மண் சுவையை நீங்கள் உணர்வீர்கள். ஆரம்பத்தில் இது சற்று வித்தியாசமாக இருந்தாலும் போகப் போக இந்த சுவை உங்களுக்கு பழகிவிடும். இப்படி பச்சையாக சாப்பிடும்போதுதான் அதன் மருத்துவ குணங்கள் எந்தவித சேதாரமும் இல்லாமல் முழுமையாக நம் உடலுக்குள் செல்கிறது. ஒவ்வொரு நாளும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிறிய துண்டு சாப்பிட்டு வந்தால் அன்று முழுவதும் நீங்கள் ஆற்றலுடன் இருப்பதை உணர்வீர்கள். இதை ஒரு மருந்தாக நினைக்காமல் இயற்கையின் ஒரு கொடையாக நினைத்து அதன் சுவையை அனுபவித்துச் சாப்பிடுங்கள். அதன் பலன்கள் உங்களை நிச்சயம் ஆச்சரியப்படுத்தும். பச்சையாக சாப்பிட பிடிக்காதவர்கள் அல்லது குழந்தைகளுக்கும் கொடுப்பதற்கு இதை வேறு சில வழிகளிலும் பயன்படுத்தலாம். சுத்தம் செய்யப்பட்ட வேரின் ஒரு சிறிய துண்டை எடுத்து நன்றாக நசுக்கி ஒரு கப் சூடான நீரில் போட்டு 5 நிமிடங்கள் அப்படியே விட்டுவிடுங்கள். பிறகு அந்த நீரை வடிகட்டி அதனுடன் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து பருகலாம். இது ஒரு அற்புதமான மூலிகை தேநீர் போல இருக்கும். இது தொண்டை புண் மற்றும் இருமலுக்கு உடனடி நிவாரணம் அளிக்கும். மற்றொரு முறை, நீங்கள் சமைக்கும் சூப் அல்லது ரசத்தில் ஒரு சிறிய துண்டு வேரை நசுக்கி போடுவது. இது உங்கள் உணவின் சுவையையும் மணத்தையும் அதிகரிப்பதோடு அதன் மருத்துவ குணங்களையும் உங்களுக்கு வழங்கும். நீங்கள் சாலட் சாப்பிடும் பழக்கம் உள்ளவராக இருந்தால் வேரை மிகவும் மெல்லியதாக சீவி சாலட்டின் மீது தூவி சாப்பிடலாம். எப்படி பயன்படுத்தினாலும் இதை அதிக வெப்பத்தில் சமைப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அதிக வெப்பம் அதன் சில முக்கிய சத்துக்களை அழித்துவிடும். இந்த மூலிகை பற்றிய ஒரு பொதுவான தவறான கருத்து என்னவென்றால், வயலில் காணப்படும் அனைத்து செடிகளும் விஷத்தன்மை வாய்ந்தவை என்பதுதான். இது முற்றிலும் உண்மையல்ல. ஆம், விஷச்செடிகள் இருக்கின்றன. ஆனால் சரியான அடையாளங்களைக் கொண்டு அனுபவம் உள்ளவர்களின் உதவியுடன் நாம் மூலிகைகளை அடையாளம் காண கற்றுக்கொள்ள வேண்டும். நான் குறிப்பிட்டது போல, இதன் தனித்துவமான இலை வடிவம், ஊதா நிற ஓரம் மற்றும் அதன் பிரத்யேகமான வாசனை ஆகியவை இதை மற்ற செடிகளிலிருந்து எளிதாக வேறுபடுத்திக் காட்டும். ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், கிராமப்புறங்களில் வசிக்கும் பெரியவர்களிடம் அல்லது மூலிகைகளைப் பற்றி நன்கு அறிந்தவர்களிடம் காட்டி உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒருமுறை நீங்கள் அதை சரியாக அடையாளம் காணக் கற்றுக்கொண்டால் அதன் பிறகு உங்களுக்கு எந்த சந்தேகமும் வராது. அறியாமைதான் பயத்திற்கு காரணம். அறிவை பெற்றுக்கொண்டால் இயற்கையின் கொடைகளை நாம் தைரியமாக பயன்படுத்தலாம். இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதில் இந்த மூலிகை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. உயர் இரத்த அழுத்தம் இன்று பலருக்கும் இருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாகும். இதற்காக வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் எடுத்துக்கொள்பவர்கள் ஏராளம். இந்த மண்ணுளிப் பூண்டில் உள்ள பொட்டாசியம் மற்றும் பிற நுண்ணூட்டச்சத்துக்கள் இரத்தக் குழாய்களை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவுகின்றன. இது இதயத்தின் மீதான அழுத்தத்தை குறைத்து இரத்த அழுத்தத்தை ஒரு கட்டுப்பாட்டில் வைத்திருக்க உதவுகிறது. இதை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்பவர்களுக்கு இரத்த அழுத்தம் படிப்படியாக குறைந்து சீரான நிலைக்கு வருவதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது மாத்திரைகளுக்கு ஒரு மாற்று அல்ல, ஆனால் ஒரு சிறந்த துணை சிகிச்சையாகும். மருத்துவ ஆலோசனையுடன் இதை உங்கள் உணவுப் பழக்கத்தில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் உயர் இரத்த அழுத்தத்தின் அபாயத்தை குறைக்க முடியும். இது இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு எளிய வழியாகும். சரும ஆரோக்கியத்திற்கும் இந்த மூலிகை மிகவும் நன்மை பயக்கும். இதன் பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் முகப்பரு மற்றும் பிற சருமத் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுகின்றன. இந்த வேரை நன்றாக அரைத்து அந்த விழுதை முகப்பரு உள்ள இடங்களில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவினால் முகப்பருக்கள் குறைந்து சருமம் தெளிவாகும். மேலும் இதை உட்கொள்வதால் இரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. இதன் விளைவாக உங்கள் சருமம் உள்ளிருந்து பொலிவு பெறும். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் சரும செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரெடிக்கல்களை எதிர்த்து போராடி வயதான தோற்றத்தை தாமதப்படுத்துகின்றன. உங்கள் சருமம் எப்போதும் இளமையாகவும் பளபளப்பாகவும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த இயற்கை வைத்தியத்தை முயற்சித்துப் பாருங்கள். ரசாயனங்கள் நிறைந்த அழகு சாதனப் பொருட்களை பயன்படுத்துவதை விட இது மிகவும் பாதுகாப்பானது மற்றும் பயனுள்ளது. நினைவாற்றல் மற்றும் மூளையின் செயல்பாட்டை அதிகரிப்பதிலும் இந்த மூலிகை உதவுகிறது. இதில் உள்ள சில குறிப்பிட்ட சேர்மங்கள் மூளையில் உள்ள நியூரான்களுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துவதாக நம்பப்படுகிறது.
இது நமது கவனம், செறிவு மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது. மாணவர்கள் மற்றும் மூளை உழைப்பு அதிகம் உள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த டானிக். தினமும் காலையில் ஒரு சிறிய துண்டு சாப்பிட்டு வருவது மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவும். இது மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை மேம்படுத்தும் பண்புகளையும் கொண்டுள்ளது. இதனால் நீங்கள் நாள் முழுவதும் தெளிவாகவும் நேர்மறையாகவும் சிந்திக்க முடியும். வயதானவர்களுக்கு ஏற்படும் நினைவாற்றல் குறைபாடு போன்ற பிரச்சனைகளின் தீவிரத்தை குறைக்கவும் இது உதவக்கூடும். உங்கள் மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்க இயற்கையின் இந்த அற்புதத்தை பயன்படுத்துங்கள். எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும் இந்த மூலிகைக்கு ஒரு பங்கு உண்டு. இதில் கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற அத்தியாவசிய தாதுக்கள் சரியான விகிதத்தில் உள்ளன. இந்த தாதுக்கள் நமது எலும்புகளின் அடர்த்தியை பராமரிக்கவும் அவற்றை வலுப்படுத்தவும் மிகவும் அவசியம். குறிப்பாக பெண்களுக்கு மெனோபாஸ் காலகட்டத்திற்கு பிறகு ஏற்படும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்க இது உதவும். வளரும் குழந்தைகளுக்கு அவர்களின் எலும்பு வளர்ச்சிக்கு இது ஒரு சிறந்த இயற்கை துணை உணவாகும். மூட்டுவலி மற்றும் வீக்கத்தால் அவதிப்படுபவர்கள் இந்த வேரை அரைத்து லேசாக சூடுபடுத்தி வலி உள்ள இடங்களில் பற்றுப் போடலாம். இது வலியையும் வீக்கத்தையும் குறைக்க உதவும். இதை உட்கொள்வது எலும்புகளை உள்ளிருந்து வலுப்படுத்தும். வலுவான எலும்புகளுக்கு பால் மட்டும் தீர்வல்ல, இது போன்ற இயற்கை மூலிகைகளும் அவசியம். இந்த மூலிகையை சேமித்து வைப்பது எப்படி? பொதுவாக இதை டாஜாகா, அதாவது மண்ணிலிருந்து எடுத்த உடனேயே பயன்படுத்துவதுதான் சிறந்தது. அப்போதுதான் அதன் ஆற்றல் முழுமையாக இருக்கும். இருப்பினும் நீங்கள் அதிக அளவில் அறுவடை செய்துவிட்டால் அதை சில நாட்களுக்கு சேமித்து வைக்கலாம். வேர்களை நன்றாக கழுவி ஈரத்தை ஒரு துணியால் துடைத்து விடுங்கள். பிறகு அதை ஒரு காகிதப் பையில் போட்டு குளிர்சாதனப் பெட்டியின் காய்கறி வைக்கும் பகுதியில் வைக்கலாம். இதன் மூலம் ஒரு வாரம் வரை அதன் புத்துணர்ச்சி குறையாமல் இருக்கும். நீண்ட நாட்களுக்கு சேமிக்க விரும்பினால் வேரை மெல்லிய துண்டுகளாக நறுக்கி வெயிலில் நன்றாக உலர்த்தி ஒரு காற்று புகாத பாட்டிலில் சேமித்து வைக்கலாம். இந்த உலர்ந்த துண்டுகளை தேநீர் தயாரிக்க அல்லது பொடி செய்து உணவில் சேர்க்க பயன்படுத்தலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தாஜாகா பயன்படுத்துவதில்தான் அதிகபட்ச பலன் கிடைக்கும். ஒரு முக்கியமான எச்சரிக்கை: நீங்கள் எந்த மூலிகையை முயற்சிக்கும் முன்பும், குறிப்பாக உங்களுக்கு ஏதேனும் ஒவ்வாமை, அலர்ஜி அல்லது நாள்பட்ட நோய்கள் இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம். கர்ப்பிணிப் பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் இந்த மூலிகையை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் அது தொடர்பான ஆய்வுகள் இன்னும் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை. மேலும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல இதை அதிக அளவில் உட்கொள்ள வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு பட்டாணி அல்லது சுண்டு விரல் நகம் அளவிலான ஒரு சிறிய துண்டு என்பதே போதுமானது. அதிக அளவில் சாப்பிட்டால் சிலருக்கு வயிற்றில் எரிச்சல் அல்லது வேறு சில உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இயற்கையானதென்றாலும் அதை சரியான அளவிலும் முறையிலும் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். ஜின்செங்குடன் இதை ஏன் ஒப்பிடுகிறார்கள்? கொரிய ஜின்செங் அதன் ஆற்றலூட்டும் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுக்காக உலகம் முழுவதும் பிரபலமானது. ஆனால் அதை விளைவிப்பதற்கும் பதப்படுத்துவதற்கும் பல ஆண்டுகளாகும். அதன் விலையும் மிக அதிகம். ஆனால் நம் மண்ணில் வளரும் இந்த மண்ணுளிப் பூண்டில் ஜின்செங்கில் உள்ள ஜின்செனோசைடுகள் போன்ற அடாப்டோஜன்கள் இயற்கையாகவே நிறைந்துள்ளன. அடாப்டோஜன்கள் என்பவை உடலின் மன மற்றும் உடல் அழுத்தத்தை கையாள உதவும் சேர்மங்களாகும். இந்த மூலிகை நமது உள்ளூர் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்றவாறு வளர்வதால் அதன் ஆற்றல் நமது உடலுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும். விலை உயர்ந்த இறக்குமதி பொருட்களை தேடிச் செல்வதை விட நமது காலடியிலேயே கிடைக்கும் இந்த உள்ளூர் பொக்கிஷத்தின் மதிப்பை நாம் உணர வேண்டும். குறைந்த செலவில் அல்லது செலவே இல்லாமல் ஜின்செங்கை விட சிறந்த பலன்களை நம்மால் பெற முடியும். இந்த மூலிகைக்கும் நமது ஆன்மீக நம்பிக்கைக்கும் கூட ஒரு தொடர்பு உண்டு. கிராமப்புறங்களில் இந்த செடியை தெய்வ சக்தியின் அம்சமாக கருதுகிறார்கள். வசந்த காலத்தின் தொடக்கத்தில் பூமி அன்னை தனது கருணையால் உயிர்களுக்கு ஆற்றலை வழங்க இந்த மூலிகையை அனுப்புவதாக ஒரு நம்பிக்கை உள்ளது. அதனால் இதை அறுவடை செய்வதற்கு முன்பு மனதார பூமி அன்னைக்கு நன்றி கூறிவிட்டு தங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். இது வெறும் மூட நம்பிக்கை அல்ல. இயற்கையின் மீது அவர்கள் வைத்திருக்கும் மரியாதை
மற்றும் நன்றியுணர்வின் வெளிப்பாடு. நாம் இயற்கையிடமிருந்து ஒன்றை எடுத்துக்கொள்ளும்போது அதற்கு பதிலாக நமது அன்பையும் மரியாதையையும் கொடுக்க வேண்டும். இந்த மனப்பான்மையுடன் நாம் இந்த மூலிகையை அணுகும்போது அதன் பலன்கள் பன்மடங்கு அதிகரிக்கும் என்பது அவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இறுதியாக, இந்த மூலிகையை தேடும் பயணம் வெறும் ஆரோக்கியத்திற்கான தேடல் மட்டுமல்ல, அது இயற்கையோடு மீண்டும் நம்மை இணைத்துக் கொள்ளும் ஒரு அற்புதமான அனுபவம். அவசரமான நகர வாழ்க்கையில் நாம் மண்ணையும் செடிகளையும் மறந்துவிட்டோம். இந்த தேடலின் போது நீங்கள் உங்கள் தோட்டத்தின் ஒவ்வொரு அங்குலத்தையும் கவனிப்பீர்கள். காற்றின் வாசனையை உணர்வீர்கள். உங்கள் கைகளால் மண்ணைத் தொடுவீர்கள். அந்த சிறிய செடியைக் கண்டுபிடிக்கும்போது ஒரு புதையலைக் கண்டுபிடித்த மகிழ்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். இது உங்கள் மன அழுத்தத்தை குறைத்து மனதிற்கு அமைதியை தரும் ஒரு தியானம் போன்றது. உங்கள் குழந்தைகளையும் இந்த தேடலில் ஈடுபடுத்துங்கள். அவர்களுக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தையும் நமது பாரம்பரிய அறிவின் பெருமையையும் கற்றுக் கொடுங்கள். ஆரோக்கியமான உடலுடன் ஆரோக்கியமான மனதையும் பெறுவதற்கான ஒரு சிறந்த வழி இது. ஆகவே நண்பர்களே, அடுத்த முறை நீங்கள் உங்கள் வயல், தோட்டம் அல்லது காலியாக உள்ள நிலப்பகுதிகளுக்குச் செல்லும்போது உங்கள் கண்களை திறந்து தரையை உன்னிப்பாக கவனியுங்கள். அந்த அடர் பச்சை நிற ஊதா ஓரம் கொண்ட இலைகள் உங்கள் கண்ணில் படலாம். அப்படிப்பட்டால் நீங்கள் அதிர்ஷ்டசாலி. அது சாதாரண களைச்செடி அல்ல. பிப்ரவரி மாதத்தில் இயற்கை அன்னை நமக்கு வழங்கும் ஒரு சஞ்சீவி மூலிகை. அதன் மண்ணைத் தட்டி ஒரு சிறிய துண்டை மென்று அதன் ஆற்றலை உணருங்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஜின்செங்கைத் தேடி எங்கோ அலைய வேண்டாம். உங்கள் பொக்கிஷம் உங்கள் காலடியிலேயே காத்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புதிய தகவலைத் தந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நீங்கள் இதுபோன்ற வேறு ஏதேனும் ரகசிய மூலிகைகளைப் பற்றி அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.